ஏன் தேவனுடைய நாம மகிமைக்கு என்று சொன்னால், நல்ல கவனிங்க, ஏசாயா 42:8 ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய மகிமையை அவர் ஒருவருக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் ரொம்ப கவனமாக இருப்பார் ஆண்டவர். அவருக்கு செலுத்த வேண்டிய துதி, அவருக்கு செலுத்த வேண்டிய கணம், அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமை. ஏன்னா அவர் இந்த எல்லா என்னுடைய எல்லா துதிகளுக்கும், எல்லா கணத்திற்கும், எல்லா மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். ஆக ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், இது என் நாமம். இது சொல்லலாமா? நான் கர்த்தர் சொல்லுமா? நீங்க சொல்றீங்களா? நான் கர்த்தர். நான் என்ன இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், இதுவே என்னுடைய நாமம். என் மகிமை வேறொருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல அவர் வைராக்கியமா இருக்கிறார். அப்ப நான் ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு மகிமை சேர்க்கலன்னு சொன்னா ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுவார். ஹல்லேலூயா. அப்ப இதை கவனிக்கலாம். இரண்டாவதாக, his prayer towards father's will. ஃபாதர்ஸ் க்ளோரி மாத்திரம் இல்லை, ஃபாதர்ஸ் வில், தேவனுடைய சித்தத்தை நோக்கி இருக்கிறதுங்க. அவருடைய ஜெபம் என்ன இருக்கு? என் இயேசுனுடைய ஜெபம் தேவநாம மகிமைக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தை நோக்கி மாத்திரம் தான் இருந்துச்சு. தன்னுடைய சுய விருப்பத்தை அந்த இடத்துல ஆண்டவர் நிறைவேற்றவில்லை, நிறைவேற்ற வரல. தன்னுடைய சுய விருப்பத்தை அந்த இடத்துல அவர் செய்ய வரல. not self-centered. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படிதான் செய்யணும். வசனத்தை நான் ஏற்கனவே வாசிச்சேன். நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், என்னபடி கேட்டா? அப்ப தேவநாம மகிமைக்கென்று நான் கேட்கிறேன்னு சொன்னா நான் எப்படி கேட்கணும்? அவருடைய சித்தத்தின்படி கேட்டேன்னு சொன்னா. ஹல்லேலூயா. அவர் சித்தம் என்ன? என் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என்ன? கவனிச்சு பாருங்க. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என்ன? என் படிப்பில் அவருடைய சித்தம் என்ன? என் பிள்ளையின் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என்ன? என்னுடைய திருமண வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என்ன? இதையெல்லாம் நான் என்ன பண்ணணும்? ஆனால் நீங்களும் கேட்டுக்கணும். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் உங்க சித்தம் என்ன? நான் டிசைட் பண்ணிட்டு வந்து அங்கே ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, இதுதான் எனக்கு வேணும், இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் பேருக்கு வந்து இங்கே ஜெபம் பண்ணுவார். எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க நன்றி, இந்த பெண்ணை தான் எனக்கு கண்ணில் காண்பிச்சிங்க நன்றி, ஜன்னலில் தெரிஞ்சா இவ நன்றி, கனவுல கண்ட இவளை நன்றி. ஆல்ரெடி நீங்கள் டிசைட் பண்ணியாச்சு, உள்ள இந்த பையன் தான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும்னு டிசைட் பண்ணியாச்சு. இங்கே வந்து சும்மா பாசாங்கு பிரேயர், அது பாசாங்கு ஜபத்தை நம்ம செய்கிறோம். சம்டைம்ஸ் ஹி அக்ரி. என் பாஸ்டர் சொல்லுவாருக்கா, திருமணத்தில் சொல்லுவார், என்ன சொல்கிறது, திருமணத்தை வந்து ஆண்டவர் வந்து தீர்மானம் பண்ணுறார் அப்படின்றத விட அவர் அனுமதி செய்கிறார் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம இங்கே டிசைட் பண்ணுறோம், நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன பண்ணுறோம், இந்த ஜாதியில் வேணும், இந்த கலரில் வேணும், இந்த படிப்பில் வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், 5.5 5.2 பொண்ணு வேணும், ஹைட்டு சொல்கிறேன். இப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுறோம். இப்போல்லாம் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ அங்கே போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். சரிப்பா, ஓகே, இப்படிதான் நடக்கு. அப்போ என்னைக்கு நம்ம கேட்டுருக்கோம், இஸ் திஸ் யுவர் வில்? ஆண்டவரே, இது உங்களுடைய சித்தமா? இது உங்க சித்தமா ஆண்டவரே? என் வாழ்க்கையில் நான் எடுத்திருக்கிற முடிவு உங்க சித்தமா? நான் எடுத்திருக்கிற தீர்மானம் உங்க சித்தமா? சிரிக்க மாட்டீங்களா? கல்யாணம் ஆனவங்களாம் சொல்றீங்க, இதை நீங்க முன்னே சொல்லியிருந்தா நான் தப்பிச்சிருப்பேனே. ஏன்பா இத்தனை வருஷம் கழிச்சு சொல்றேன்? ஏற்கனவே கடவுள் சொல்லியிருப்பாரு, கேட்டிருக்க மாட்டோம். அப்ப கவனிங்க, கடவுளுடைய வில், ஆண்டவருடைய சித்தம் மிக 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 அவசியம் என் வாழ்க்கையில். பொதுவாக நான் பார்க்குறேன், எதெல்லாம் அவருடைய சித்தம் நல்லா கவனிங்க. இந்த உலகத்தின் மேலே ஒருத்தரும் கெட்டு போகாமல் இருப்பது
அவருடைய சித்தம். உலகத்தில் ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இந்த தந்தையின் சித்தம். உலகம் முழுவதும் சுவிசேஷம் சென்றடைய வேண்டும் என்பது இந்த பிதாவின் சித்தம். தேவ சித்தம் பரத்தில் செய்யப்படுவது போல இங்கேயும் செய்யப்பட வேண்டும். அதான் அவர் ஜெபம் பண்றார், இயேசு ஜெபம் பண்றார். இயேசுவுக்கும் பிதாவுக்கும் மேல கீழெல்லாம் கிடையாது. இவர் பிதாவை பிதான்னு கூப்பிடுறதுனால இவர் கீழன்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், மகிமையில் பலனில் எல்லாவற்றிலும் ஒன்றாயிருக்கிறோம். அப்போ இயேசுகிட்ட இவர் ஜெபம் பண்ணுறாருன்னு சொன்னால் என்ன ரோல் மாடலை எனக்கும் உங்களுக்கும் காண்பிச்சிருக்கிறாரு. அப்போ இயேசுனுடைய ஜெபமெல்லாம் பிதாவின் மகிமை நோக்கி இருக்கிறது, இயேசுனுடைய ஜெபமெல்லாம் பிதாவின் சித்தத்தை நோக்கி இருக்கிறதுன்னு சொன்னால் சொல்லலாமா? ப்ரே லைக் ஜீசஸ். எல்லாம் அறிக்கை செய்யலாமா? ப்ரே லைக் ஜீசஸ். இயேசுவை போல ஜெபம் பண்ணிடலாம், இயேசுவை போல ஜெபிக்கலாங்க. இயேசுவை போல நம்ம ஜெபிச்சோன்னு சொன்னா என் ஜெபத்தின் தோரணையை, ஜெபத்தின் அந்த மெச்சூரிட்டியை மாறிடும். இப்ப நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? சில சமயத்துல இவனை அழித்து விடும் ஆண்டவரே, கோபத்துல இவனை போட்டு தள்ளி விடுங்க ஆண்டவரே, என் பக்கத்து வீட்டுக்காரன் இந்த பார்க்கிங்னால எவ்வளவு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கான், இவனை போட்டு தள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றோம் நம்ம நிறைய. யாராவது நமக்கு விரோதமா எதனா பண்ணிட்டாங்கன்னா இவனை முடிச்சிடுங்க ஆண்டவரே, இந்த சத்துருவை முடித்து விடுங்க, நீங்க தான் கிதியோனை வைத்து இத்தனை பேரை கொன்னீங்களே, இப்ப இவனை போட்டு தள்ளுங்க ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டுலாம் உள்ள வருவாங்க, வேணும் போது பழைய ஏற்பாட்டுலாம் எடுத்துட்டு வந்துடுவாரு. இப்ப அதெல்லாம் இப்ப நம்ம ஜெபம் ஆயிடுச்சு இல்ல. போன வாரம்லாம் பார்த்தோம்ல, கடை நாட்கள்ல பார்த்தோம்ல, லவ் லைக் ஜீசஸ்ல என்ன பார்த்தோம்? லவ் யுவர் எனிமின்னு சொல்றாரு. இப்போ லவ் யுவர் எனிமின்னு சொல்லி அவர் கொடுத்து சொன்ன பிறகு இப்போ போயிட்டு கில் யுவர் எனிமின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணா என்ன அர்த்தம்? என் எனிமியெல்லாம், என் சத்துருக்கள் எல்லாம் அழித்து விடுவார்கள். ஸோ இதெல்லாம் வேண்டாம், சொல்லமா ப்ரே லைக் ஜீசஸ். அவரை போல நம்ம ஜெபம் பண்ணிடலாம், அதுதான் முக்கியம். பாருங்க, அவர் ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. பிதாவின் சித்தம் என்ன? குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ, யோவான் 6:40 அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பியவருடைய சித்தம். எவ்வளவு அங்கலாய்ப்போடு சொல்றாரு பாருங்க. என் பிதாவினுடைய சித்தம் என்ன? அந்த சித்தமும் உங்களுடைய நன்மை என்னுடைய நன்மைக்கு தான், என்னுடைய ரட்சிப்பு உங்களுடைய ரட்சிப்புக்கு தான். ஆனாலும் நம்ம பிதாவின் சித்தம் என்னன்னு சொல்லி அவர் சொல்றாரு பாருங்க. என்னை அனுப்பினருடைய சித்தமா இருக்கிறது என்ன? நான் நித்திய ஜீவனை அடைவதும் கடைசி நாளில் நான் எழுவதும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக சொல்றாரு, அவர் தாமதிக்கிறார். இயேசு வரேன்னு சொல்றாரு. 2000 வருஷம் ஆயிடுச்சு. போன வாரம் ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு, இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, அவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, கடவுள் பார்த்தா வர்றதே இல்லை, இவங்க சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? உங்களுக்கு கதையா தான் தெரியும் தம்பி, சாரி தெரியும் சார், உங்களுக்கு கதையா தான் தெரியும். பெரியவர் அவரு, கதையா தான் தெரியும். இயேசு வருகிறார் என்று சொல்றது உங்களுக்கு கதையா தான் தெரியும். இன்னொரு தம்பி பேசுறாரு, உங்களுக்கும் கதையா தான் தெரியும் தம்பி. இயேசு வரார், இது ஆனவனே வரார், 2ஆம் உலகப் போர் ஆனவனே வரார், 3ஆம் உலகப் போர் ஆனவனே வரார், ஆக போற நேரத்தில் வரார், ரகசிய வருகை இருக்கு, அந்த வருகை இருக்கு, என்னென்னவோ கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. ரகசிய வருகை அது இதெல்லாம் நீங்க தலையை கடுத்துக்காதீங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க அவங்களுக்கு பதில் இருக்கு பாருங்க. அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, ஏன்பா லேட்டா, அவர் சொன்னது செய்ய மாட்டிருக்கிறார். அவர் சொல்றார், கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் சொல்லியிருக்கிறார். வரேன்னு சொல்லியிருக்காருல, அந்த வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இன்னும் அவருக்குள் வராதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
இன்னும் அவரை அண்டாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் இயேசுவை அறிக்கை செய்யாதவர்கள், இந்த பிதாவே ஒரே தேவன், இயேசுவே மெய் தேவன் என்பதை அறிக்கை செய்யாமல் இருக்கிறாங்க. அதனால தான் நான் தாமதிக்கிறேன்ப்பா. கேட்குறீங்களா? அதனால தான் நான் தாமதிக்கிறேன். அது உங்களுக்கு தாமதமாக இருக்கலாம், ஆனால் என் நேரத்தில் நான் சரியாக வருவேன். டைம் எல்லாம் அவர் சொல்லிட்டு போல. இன்னைக்கு டைம் எல்லாம் வேற சொல்றாங்க. இயேசு இந்த நாளில் தான் வர போறாரு. போன மாசத்துல சொன்னாங்க இந்த நாளில் இந்த டேட்ல வரேன்னு. அந்த டேட் எல்லாம் முடிஞ்சு இவ்வளவு நேரம் வந்துருச்சு, இன்னும் வந்துகிட்டு இருக்காரு. எதுக்கு உங்களுக்கு வேண்டாத வேலைலாம்? சரி, அது நமக்கு இன்னொரு நாள் அதை பத்தி பேசலாம். ஆக தேவனுடைய சித்தம் ஜெபமா இருக்கணும். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஜெபமும் தேவனுடைய சித்தமா இருக்கணும். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய அன்றாட போஜனம். பாருங்க, இயேசு சொல்றாரு, சாப்பாட்டு விஷயம்லாம் நாங்கள் சாப்பாட்டு விஷயம் பசி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, உங்களுக்கு தெரியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இயேசு இந்த வார்த்தையை சொல்றாரு. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கு. கரங்களை தட்ட மாட்டீங்களா? எதுவும் அவருடைய சாப்பாடு. ஒரு மனுஷன் தன் 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 சரீரத்திற்காக பசிக்காக சாப்பிடுறாங்க பாருங்க. அத போல என் தேவனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. இதை நான் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்லணும். இன்னைக்கு எது எனக்கு சாப்பாடு? இத்தனை 1000 ரூபாய் சம்பாதிச்சதான் எனக்கு சாப்பாடு. டார்கெட்ல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாசத்துக்குள்ள இத்தனை முடிக்கணும்டா, இந்த டார்கெட்டை முடிச்சாதான்டா இத்தனை வேலை பண்ண முடியும், இதுல பேங்க்ல இவ்வளவு சேர்க்க முடியும். டார்கெட்ல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கிரெடிட் கார்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஃபோன் மேல ஃபோன். சார், இந்த கிரெடிட் கார்டு வேணுமா, அந்த கிரெடிட் கார்டு வேணுமா, இது வேணுமா, அது வேணுமா. சில சமயத்தில் அந்த பாவம் அந்த பெண் பிள்ளைங்க பண்ணும்போது நமக்கு வருத்தமா இருக்குது. அவ்வளோ பொறுமையா சொல்லி வச்சிடறோம். கஷ்டப்படுறோம் நம்மளை ஏன் அதை செய்யறாங்க? அவங்களுக்கு டார்கெட்டை கொடுத்துட்டாங்க. இந்த மாசத்துக்குள்ள இத்தனை கிரெடிட் கார்டை நான் வச்சிருக்கிற ஒரு கிரெடிட் கார்டை சமாளிக்கிறதுக்கு எனக்கு முடியல, நீ 10 கிரெடிட் கார்டை கொடுத்து நான் என்னத்தை பண்றது? டார்கெட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை முடிக்கணும். இயேசுவினுடைய போஜனம் எதுவா இருக்கு தெரியுமா? என் பிதாவினுடைய சித்தத்தை செய்வது அவருடைய போஜனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது எனக்கு அப்படியே மாறணும். என் அப்பாவுடைய சித்தம் என் வாழ்க்கையில என்ன, என் பிதாவினுடைய சித்தம் என் திருமணத்தில் என்ன, என் அப்பாவினுடைய சித்தம் என் பிள்ளையின் வாழ்க்கையில என்ன சித்தம்? உங்க சபையில சினிமா பாட்டு பாடுறதா? ஹல்லேலூயா. இதுக்கு ஹல்லேலூயா சொன்னீங்க. தேவனுடைய சித்தம் ஆடுவோம் பாடுவோம். யாரு? ரஜினிகாந்த் பாட்டு மேடையில் பாடிக்கிட்டு ஆடுறாங்க. இதுதான் தேவனுடைய சித்தமா? எங்க போகுது தேவனுடைய சித்தம்? அப்ப உங்க பசி என்ன, உங்க போஜனம் என்ன? மேடையில் ஆராதனையில் கண்ணான கண்ணே பாட்டு. உங்க போஜனம் என்ன, உங்க சித்தம் என்ன? நீங்க ஆரம்பிச்சது என்ன? ஊழியம் நல்லா தான் ஆரம்பிச்சீங்க. ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நல்ல எண்ணத்தோட தான் ஆரம்பிச்சீங்க. நடுவில் ஏன்பா தடுமாட்டம்? நடுவில் ஏன் இவ்வளவு பிரச்சனை? எங்க போச்சு தேவனுடைய சித்தம் சபையில? எங்க போச்சு தேவனுடைய சித்தம் ஆராதனையில? எங்க போச்சு தேவனுடைய சித்தம் குடும்பத்துல? எங்க போச்சு தேவனுடைய சித்தம் தனிப்பட்ட வாழ்க்கையில? சொல்லமா, ப்ரே லைக் ஜீசஸ். ஆரம்பத்தில் நல்லா ப்ரேயர் பண்ணி நல்லா கேட்டு கேட்டு அவர்கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சோம். இன்னைக்கு நமக்கு தலை துளிர்ச்சிடுச்சுல. கைத்தட்ட 10 பேர் வந்துட்டாங்கல்ல, கூட்டம் கூட 100 பேர் இருக்கிறாங்கல்ல, நம்ம எதை சொன்னாலும் ஜால்ரா போட 1000 பேர் இருக்கிறாங்கல்ல. அதனால தேவ சித்தத்தெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. நான் என்ன பிளான் பண்றேனோ அதுதான் எங்க மேடையில் நடக்கும். என் மேல எவ்வளவு பேர் கோபமா இருக்கிறீங்க? ஆன்லைன்ல போயிட்டு இருக்கா? கோவப்படுங்க, பரவாயில்ல. கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன்.
ஏன்னா அதெல்லாம் கேட்கும்போது வயிறு எரியுது. அது தேவனுடைய சித்தமா? சபையில் இந்த மாதிரி அக்கிரமம் செய்கிறது, சர்ச்சில் இந்த மாதிரி அக்கிரமம் செய்கிறது, குடும்பத்திலேயே அதை நம்ம இது பண்ண முடியாது. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, என் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன, சபையில் நம்ம கவனிக்கணும்.